Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு சோள தோசை எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இந்த சோள தோசை ரொம்ப சத்தானது, சுவையானது, அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். சோளத்தாலான உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றதால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன், ஃபைபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், அயன் இதெல்லாம் இருக்கு. இது கூடவே அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. அதனால் சோளம் போன்ற சிறுதானியங்களை நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்க நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இந்த சோள தோசை செய்கிறதுக்கு நமக்கு 1 கப் இட்லி அரிசி தேவை. அடுத்ததாக 1/2 கப் உளுத்தம்பருப்பு தேவை. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் தேவை. எனக்கு இங்கே பார்பாயில்டு சோளம் தான் கிடச்சிருக்கதால அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வெள்ளை சோளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உளுத்தம்பருப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். இப்போ நம்ம சோள தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக முதல்ல ஊற போட்டுடலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 தடவை தண்ணியில் நல்லா அலசிக்கலாம். தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் அரிசியெல்லாம் நல்லா ஊறிருக்கு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்ச மாவை நம்ம மூடி போட்டு 8 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த புளிச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். எப்போவுமே தேவையான அளவு மாவை எடுத்து உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. மொத்த மாவுலேயும் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிங்க அப்படின்னா மாவு உங்களுக்கு சீக்கிரமாக புளிச்சிடும். இந்த சோள தோசைக்கு மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே தோசை மாவுக்கு கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச மாவில் சோள தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து தோசைக்கல்ல நல்லா பரப்பி விடுங்க. இப்போ நம்ம தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சோள தோசை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாயாச்சு. இதை நம்ம கல்லிலேருந்து எடுத்து தட்டில் பரிமாற வேண்டியதான். நான் உங்களுக்கு இன்னொரு தோசையும் சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சத்தான சுவையான சோள தோசை தயாராகிடுச்சு. இந்த சோள தோசைக்கு தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.